2 கண்டு ரெடி பண்ணிடலாம். முன்னாடி இழுக்கிறதா? நீ தான் இழுக்கணுமா? அந்த லிவரை தூக்கு, ஸ்டேரிங்கில் ஒரு கை வை. இல்லை 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 வந்துச்சா? முன்னால் இல்லைன்னா அது நீ தான் இழுக்கணும். போலாமா? நம்ம லெஃப்ட் போய் நேராக பழவஞ்சி இடத்துல மறுபடியும் லெஃப்ட் உள்ளே வந்து காளிக்குமாரசன் கோயில் இருக்குல்ல, அது வெளியே உள்ளே வந்து உள்ளே வந்துடலாம். புரிஞ்சுதா? கேஸ் குடோன் அப்படியே வெளியே வந்துடலாம். நம்ம கேஸ் குடோன் வெளியே வந்துடலாம். ஆனால் அங்கே ரொம்ப வளைவாக இருக்கும். ஓட்டுவோம், பார்த்துக்கலாம். கூட்டமாக வேறு இருக்கும், டிராஃபிக் வேறு இருக்கும். ஏன் பார்த்துக்கலாம். 8 நாள் ஆகியும் அப்புறம் வளைவுக்குள்ள வண்டி ஓட்டலாம். எங்கள் காரில் ட்ரை பண்ணேன், ஆனால் அது ரொம்ப எல்லாமே ஹார்டாக இருக்கும். நம்ம லேட்டஸ்ட் வண்டி வாங்க, உங்களுக்கு எல்லாம் ஓல்டு வண்டி. பழைய வண்டி வாங்கினா அப்படி தான் இருக்கும். போகலாமா? அப்படிலாம் இல்லை சாமி, அதை நீ கரெக்டாக நிதானமாக மெயின்டைன் பண்ணி அந்த காரை பழகிடும். சரியா? சீட்டு ரொம்ப முன்னால் கொண்டு வந்தேன், கொஞ்சம் பின்னால் நிறுத்தி சாச்சிக்கிறியா? ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? முன்னால் தான் வேணுங்கிறது. சரி சரி, வசதமாக இருக்குடா. உட்காந்துக்கலாம். ஹேண்ட் பிரேக் இறக்கி தான் இருக்குது. இங்கேயே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நேராக போகக்கூடாது. இங்கே அந்த வண்டி நிற்கிதான், அந்த வண்டியை விட்டு வெளியே வர மாதிரி ஸ்டேரிங் திருப்பணும். திருப்புங்க, இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. ஓகேவா? மூவ் பண்ணுங்க பார்க்கலாம். யாரு காருன்னு? அந்த காருக்கா இருக்கா? அந்த காருக்கா இருக்கா? இன்னும் கொஞ்சம் திருப்புனீங்கன்னா நீங்கள் அங்கேயே பார்க்குற சாமி. நான் இந்த வண்டியை பார்க்குறேன், இந்த வண்டியில் நம்ம வண்டி இடிச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். டயர் வந்து இந்த இடத்துல தானே இருக்குது. டயர் இங்கே இருக்குது, முன்னால் இருக்குது. நீ டயர் அங்கே இருக்குது, இங்கே தான் நிற்கக்கூடாது. இப்போ இந்த வண்டி எங்கே நிற்குதா? ஸ்டேரிங் ஒரு இன்னும் கொஞ்சம் ரைட்டில் திருப்புங்களேன். இப்போ வண்டி திரும்பின ஃபீல் உனக்காகுதா? நீ நிற்கிற இடத்துல ஸ்டேரிங் தான் சுற்றினேன், பட் வண்டி திரும்பின ஃபீல் உனக்காகுதா? இப்போ லைட்டாக மூவ் பண்ணிப்பாரு. என்ன இது வண்டி வெளியே வருது தெரியுதா? போகலாம். பட் கிளச்சு வந்து கால்வாசியே எடுக்கணும், அப்போ தான் மெயின் விட்டால் வண்டி வெளியே வரும். கால்வாசி எடுத்துகிட்டு பிரேக் வரும். கால்வாசிக்கு அப்புறம் நீ மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கிற. புரியுதா இல்லையா? புரியலையா? கிளச்சை கால்வாசி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இன்ச்சு பை இன்ச்சை வெளியே எடுக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படியே இத்தனை நாள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கால்வாசினா அதுதான் கால்வாசி, அவ்வளோதான். பிரேக் விடுங்க. வண்டி என்ன ஆகுது? திருப்பிக்கலாம், மாற்றி திருப்பிக்கலாம். பிரேக் மட்டும் விடுங்க, கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. திருப்புங்க. கிளச் அப்படியே வச்சுக்குங்க, பிரேக்கை மட்டும் விடுங்க. திருப்புங்க. ஸ்டேரிங் திருப்புங்க. கிளச்சை விடுங்க. அப்படியே இப்போ ஒவ்வொரு நூலாக விடுங்க. திருப்புங்க. ஒவ்வொரு நூலாக விடுங்க. என்ன ஆகுது? மூவ் ஆயிடுச்சா இல்லையா? மாற்றி இல்லை, மறுபடியும் ஃபுல்லாக கிளச். வண்டி பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக தான் பிடிக்கணும். மறுபடியும் கால்வாசி கிளச்சை கால் எடுங்க. கால்வாசி, அவ்வளோதான். ஸ்டேரிங் லெஃப்ட்டு திருப்புங்க. பிரேக் விட்டுங்க. ஸ்டேரிங் லெஃப்ட்டு திருப்புங்க. மறுபடியும் கிளச்சை கால்வாசி தான். அதை தாண்டி எடுத்துன்னு ஆஃப் ஆயிரும். மனும் பிரேக் விட்டுருங்க. வண்டி என்ன ஆகுது? ஸ்டடி பண்ணி அவ்வளோதான். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணியிருக்கணும் மனு? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடலாமா? எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? ஹார்ன் அடிச்சிருக்கணுமா மனு? அப்படியே லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச், நியூட்ரல் பண்ணி இங்கே என்ன பண்ணுறோம்? பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாது மனு, மெயில்டாக யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். போகலாம். மெயில்டாக கால்வாசி, அவ்வளோதான். எக்ஸைட், அவ்வளோதான். காலை எடுத்துரு, மொத்தமாக எடுத்துரு. எக்ஸைட் யூஸ் பண்ணு, ரிலாக்ஸாக இரு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போகுதா?
எக்ஸைட், கொஞ்சம் எக்ஸைட். டேரெக்டாக கீர் போட்டுருங்க. மனோ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கலாம். ஒன்றும் எக்ஸைட் விட்டுருங்க. ரிலாக்ஸ், கீர்லாம் இல்லை, எக்ஸைட்டை மட்டும் விட்டுருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி லைட்டாக பிரேக், லைட்டாக இன்னும் மெயிலில் பிரேக் லைட்டாக. அப்போ தான் வண்டி அவ்வளோ தூரம் போகும். மிதிச்சுன்னா அங்கேயே நின்றுடும். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். இல்லை திருப்பிங்களா, எங்கன்னா வந்து நிற்கிறீங்க. திருப்பு சாமி, திருப்பு சாமி. அவர் ராங் ரூட்டில் நிற்கிறாரு. நீங்கள் திருப்பு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர். கால்வாசி தான். ஒவ்வொரு ரூலம் எடுங்க. அவ்வளோ வண்டி போகுதா மாட்டிங்களா? போகுதா மனோ? திருப்பு மனோ ஃபஸ்ட்டு, அப்புறம் எக்ஸைட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, திருப்புங்க. மனோ எக்ஸைட்டை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளச்சில் இருந்து வண்டி ஓட்டணும். வண்டி கிளச்சில் போகுதா இல்லையா? ஸ்டடி பண்ணுங்க. இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கிளச்சை விட்டுட்டு கிளியரா? எக்ஸைட் நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி கிளச்சில் தான் ஓட்டணும் டிராஃபிக்கில். சரிங்களா? யூஸ் பண்ணுங்கள். அவரை விட்டுருங்க, போட்டோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் தேர்ட் கியர். விழுகுதான். நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன்? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம். போகுதா? கொஞ்சம் இண்டிகேட் ரைட்டில் போட்டுருங்க. நம்ம இதில் போய் அதில் வெளியே வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். ஏன் ஜாமி 2200 இருக்கு. ஓகே சார், செகண்ட் கியர். அட்ரஸ்ஸு நம்ம சிடிசி ஒரே லைனில் இருங்க. திருப்பிக்கலாம். மனு பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாது. மனு கிளச்சிருந்து காலை ரிலீஸ் பண்ணுங்க. கால்வாசி இடுங்க. மெயின் விட்டு நவுந்துக்கிட்டே இருக்கணும். மனு செகண்ட் கியர் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர். விழுந்துச்சா விழுகலையா மனு? தம்பி, நம்ம காங்கி ரோடு இருக்குல்ல, நேராக சிடிசி போய் ஸ்ரீசக்தி தேட்டர் லெஃப்ட் திரும்புகிற. லெஃப்ட் திரும்ப உடனேயே ரைட் சைடில் பாட்டு போ. அமீர்னு ஒரு கடை இருக்கும். ஆமாம், அதே ஃபுல்லாக கிளச்சில் ரைட் ரைட். ஓகே சார். லெஃப்ட் வளைஞ்சோன்னா ரைட் திரும்ப வேண்டியதில்லை, அதுக்கு முன்னாலே ரைட் சைடில் கடை. அந்த ஒரு விட்டு வெளியே வந்துடலாம். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். லைட்டாக மெயில் தான் எடுக்கும். வெடுக்கு அடிச்சுன்னா ஆஃப் ஆயிடும். அதுதான் வெடுக்கு அடிச்சுன்னா ஆஃப் ஆயிடும். சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம்
அப்படியே ரைட்டில் போட்டுக்கோ. ரைட்டு செகண்ட் கியர். மறுபடியும் ப்ளஸ்லேருந்து கால்வாசி எடுக்கும். டக்குன்னு கால்வாசி எடுத்து அப்படியே வண்டி போகும். இந்த கால்வாசிக்கே வண்டி போகும். திருப்பி அப்படி மாற்றி திருப்புமா. நீ இங்கே எப்படி திருப்புனியோ அந்த ஸ்பீடு மறுபடியும் ரிட்டன் வந்தால் தான் வண்டி ஸ்டெடி ஆகும். ப்ளஸ்லேருந்து கால்வாசி எடு அப்படி திருப்பி விடுக்குன்னு திருப்பிட்டே இருந்தீங்கன்னா வண்டி திரும்பிட்டே இருக்கும். ஸ்டாப் ஆகி திருப்பணும். சரிங்களா? மெயின் ரோட்டில் மட்டும் ஓட்டிக்கலாமா? என்ன பண்ணலாம்? மாற்றுங்க. மறுபடியும் வெடுக்கணும் மாற்றணும். அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம லெஃப்ட்டு எவ்வளோ திருப்பணுமோ அதை விட ஒரு மடங்கு எச்சா ரைட்டில் மாற்றி திருப்பினா தான் வண்டி ஸ்டெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் ரெண்டாவது கீர். ரெண்டாவது கீரில் தான் இருக்குன்றீங்க. நீங்கள் ஃபஸ்ட் கீர் போட்டு வண்டியை மூவ் பண்ணீங்க. ஏமணும் செகண்ட் கீரில் தான் இருக்கு. வண்டி எங்கிட்டே சொன்னால் என்ன பண்ணுறது? அங்கே ஒரு 2 நிமிஷம் நிறுத்திக்கலாம். நான் வந்துடுறேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. போகலாம் அது ஓரமாக நிறுத்திக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட். எக்ஸைட் மிதிக்கக்கூடாதுடா. கிளச்சிலே வண்டி போகும். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிக்காது. கிளச்சில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்படி ரைட்டில் திருப்பணும். ரைட்டில் திருப்பணும். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். 2 நிமிஷம் ஸ்கூலில் மட்டும் தள்ளி விட்டு வந்துடுறாரு. புரியல. ஹேண்ட் நேராக இழுத்து இருக்க மாதிரி கரெக்டாக நேராக இழுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். சாவி மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க.
5:50 உட்காந்துருந்தீங்க காலையில். போகலாமா? சரிங்க, ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றுங்க. லெஃப்ட். ஓகே, மாற்றிட்டிங்களா? லைட்டாக மூவ் பண்ணுங்க. அப்படியே கிளச்சை மெயின்டைன் பண்ணி வண்டி போகும். ஃபுல்லாக மொத்தமாக ரைட்டில் திருப்பிக்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக திருப்பிக்கிட்டே இருக்கு. கிளச்சிலேருந்து கால்வாசியாக கால் எடுக்கணும். ஒரு நூல் சேர்த்து எடுத்தால் வண்டி ஆஃப் ஆகிடும். சரியா? ஃபுல்லாக திருப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு நூல் சேர்த்து எடுத்தாலும் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சு, தெரியுதா? அந்த ஒரு நூல் சேர்த்து எடுத்தாலும் ஆஃப் ஆயிடும். அது மெயின் இருக்கு. மனு அது ஒரு நூல் சேர்த்து எடுத்தால் ஆஃப் ஆயிரும். மனு தம்பி எங்கே இருக்கீங்க? கூப்பிட்டாரா? அஸ்லாம் அண்ணா கூப்பிட்டாரா? ஆமாம் ராஜா, போயிரு. சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கிறோம். திருப்பி அவ்வளோ, இதுதான் பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி பிடிச்சிக்கோ. வண்டி விட்டுனாங்க. ஆயிரும். பிரேக் விட்டினா ஆயிரும். ஆயிடுச்சா? திருப்புங்க, மாதிரி திருப்புங்க. ஸ்டடி திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் மண்ணுக்கு தான் போகும். வண்டி ஸ்டடி ஆனதுக்கப்புறம் அதை நீ தான் ஃபீல் பண்ணணும். அது திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அது அங்கே தான் போகும். அதை நீ தான் ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். இப்படி இங்கே நிறுத்திக்கல பண்ண போகிறோம். கால்வாசி எடுத்துன்னு வண்டி போயிடும். ஃபுல்லாக கிளச்சு செகண்ட் கிட் போட்டுக்கலாம். மேம் விழுந்துருச்சா? மேம் கார் போட்டு அது போட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வண்டி நீ 20 பக்கத்தில் போயிட்டுருக்கேன். செகண்ட் கீரில் தான் எப்போ வண்டி மூவ் பண்ணணும். வண்டி மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு கீர். மூவ் ஆன செகண்ட் கீர் போட்டுடணும். நம்ம ரோட்டில் வந்து ரைட்டில் திருப்பணும். ஹலோ, ஏன் ஜாமி? இல்லை ராஜா, பெயிண்டிங் இன்னிச்சே விட்டுருக்கேன். ஓகே ராஜா, நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ரெடி பண்ணி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். நேராக போகணும். நேராக போகணும். கால் மெயின்டைன் பண்ணி தான் எடுக்கணும். மனு எடுக்கிற எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். நேராக போய் காளிக்குமார் சங்கம் ரைட் திருப்பினோம்னா லெஃப்ட் திருப்பி உங்கள் வீடு வரையும் போயிடலாம். சரிங்களா? எக்ஸைட் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். நம்ம ரோட்டில் போகலாமா? மனு போகலாம். நம்ம ரோட்டில் தான் நம்ம வண்டி ஓட்டணும். ஸ்பீடு எவ்வளோ மண்ணு போயிட்டுருக்கு? இப்போதைக்கு நம்ம ஒரு 3வது கீர் போடணும். போடாமல் இருந்துருக்கலாம்ல. நீ அங்கே எப்படி 2வது கீர் போட வேணாம் நினச்சியோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் தான் 3 போட்டுக்கணும். இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. நம்ம ரோடு திருப்பி லெஃப்ட் ஸ்ட்ரைட். நேராக வீடு தான் தெரியுது, வழி இல்லை. தெரியுதா? மாற்றணும், டக்குன்னு மாற்ற. டைமிங் யூஸ் பண்ணால் மாற்றணும், அவ்வளோதான். அப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். லைட்டாக மிதிச்சுன்னா தூக்கி அடிக்கும். லைட்டாக யூஸ் பண்ணால் போகும். யூஸ் பண்ணணும். அது சின்ன சிம்டம்ஸ். அதை நீ தான் மனு ஃபீல் பண்ணும். பட் நம்ம ரோட்டில் போகலாம். அவர் வாட்டுக்கு அவர் வந்துடுவார். நமக்கு ரோடு லெஃப்ட்டில் தான் இருக்குது. போயிடுச்சா? போகலாமா வேண்டாமா? அவர் வந்து நம்மளை இடிச்சிருவாரா இடிக்க மாட்டாரா? எதுக்கு இத்தனை கேள்வி? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்.
காலை எடுத்தால் வண்டி போகும். போகுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து அந்த கேப்பில் போனீங்கன்னா வண்டி போயிடும் கரெக்டாக. சரியா? போகுதா? பட் நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணி அப்படியே வரணும். லெஃப்ட் வந்தாலும் அப்படியே அந்த ரூட்டில் ரைட்டில் போகிறோம். காளிக்குமார் சங்கத்தில் தாண்டி அந்த ஃபேக்ட்ரி லெஃப்ட் திரும்பினா ஐயம்பாளையம் 4 ரோடு வந்துடும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கலாமா மனு? ப்ளஸ் இந்த காலை எப்படி எடுக்கணும்? போகுதா? உங்கள் வண்டியில் நீ இப்படி எடுத்தினா மட்டும்தான் வண்டி போகும். நீ அதை விட்டுட்டு பயத்தில் வெடுக்குன்னு எடுத்தினா வண்டி போகாது. போகலாம், திருப்பலாம் சாமி. வண்டி லெஃப்ட் மாற்றுங்க, வெடுக்கு மாற்றக்கூடாது, நிறுத்தி மாற்றினா வண்டி ஸ்டெடியாக தெரியும். இப்போ டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம் மனு, எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுறோம். கன்ஃபியூஷனில் இருக்காது மனு, யூஸ் பண்ணுறோம். இப்போ கூட செகண்ட் போகலாம். டக்குன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இல்லை கால்வாசி எடுத்து என்ன ஆகும்? கால்வாசியாக இருக்கணும். அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஸ்டியரிங் ஸ்டடி பண்ணணும். வண்டி போகுதா? நேரம் ஆகிடுச்சா? இப்போ நேரம் ஆகுதா? எக்ஸைட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன் ரைட்டில் இழுக்கிற ஸ்டியரிங்கு? அது சென்டர் கொண்டு வந்துக்கலாம். எக்ஸைட் யூஸ் பண்ண சென்டருக்கு வருதா? உடனே சென்டர் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம அது பர்ஃபெக்டாக வந்து மெயில்டாக ஃபீல் பண்ணி ஓட்டிக்கலாம். போகலாம். சரி, ஸ்பீடு பண்ணி ஸ்பீடு பண்ணுங்க. நீ பின்னாடி உனக்கு முன்னாடி இடம் இருக்குல்ல, பின்னாடி யாரோ வந்து போகிறாங்க, நமக்கு எதுக்கு அது இடம்? எக்ஸைட் யூஸ் பண்ண போகிறோம். பின்னாடி யாரையும் கண்டுக்காத. எனக்கு ரோடு இருக்குது, நான் போவேன். நான் விட்டதுக்கப்புறம் அங்கே போக முடியும், வழி விட முடியும்னு சொல்லிடுவேன். அவங்க வேணா இப்போ ஃப்ளைட் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம். சரியா? அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஃப்ளைட்டில் வாங்கினா நாங்கள் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குற மனோ? எதுக்கு செகண்ட் கீர் போட்டீங்க? 20 கீழே வந்தால் தானே செகண்ட் போட்டிருக்கணும். இங்கே வந்து நிறுத்தி தான் செகண்ட் போட்டிருக்கணும். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் செகண்ட் கீர் போடக்கூடாது. சரியா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. பட் லெஃப்ட்டு வந்து தான் ரைட்டில் போகணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். நம்ம ரோட்டில் வந்து தான் மெதுவாக திருப்பிக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு திருப்பி கிளச்சு இந்த கால்வாசி தான் எடுக்கணும். போகுதா? லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். செகண்ட் தேர்ட் கியர். நம்ம ரோட்டில் தான் நம்ம போகிறோம். அவங்கள பார்த்து நம்ம கீழே இறக்கக்கூடாது மனோ. சரியா? இது பெரிய பஸ்ஸு வருது, லாரி வருது, அவங்களுக்கு வழி வேணும்னா நம்ம கீழே இறக்கலாம். 2 வீலர் வரக்காக கீழே இறக்கக்கூடாது. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. நம்ம ரோடு கால்வாசி முதல்ல எடுத்துருந்தா வண்டி வெளியே வந்துருக்குமா? வண்டி நின்னா எத்தனை கீர் போடணும்? கால் இப்படி கால்வாசி எடுக்கும். கரெக்டாக மாற்றிக்கலாம் மனோ, மாற்றணும் மனோ.
கால்வாசி எடுக்கணும் கரெக்டாக, கால்வாசி தான் எடுக்கணும் கரெக்டாக. பிரேக் கொடுங்க. வண்டி என்ன ஆகுது? நீ என்ன பண்ணிகிட்டே இருக்க? நான் வந்து இது எடுத்துகிட்டே எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, செகண்ட் கியர். நாங்கள் வந்துட்டுருக்கோம், ஒரு 5 மினிட்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கேன். நாங்கள் வந்துட்டியா? சரி ராஜா, ஓகே. நம்ம ரோட்டில் தான் திருப்பி கால்வாசி கால் எடுத்தால் போயிருக்குமா? கால் எவ்வளோ எடுக்கும்? நீ எவ்வளோ எடுத்துகிட்ருக்க? நீ அதை தாண்டி ஒரு நூல் எடுத்தாலும் வண்டி ஆஃப் ஆகிட்டே தான் இருக்கும் மனு, அதை மறக்காத. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம். ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. அக்கா புரியலைங்க. ஓகேங்கக்கா. அக்கா நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கக்கா? 1:30 மணி. நீங்கள் எங்கேருந்து வரணுங்கக்கா? திருக்குமரன் நகர். ஆமாங்க, திருக்குமரன் நகர் உள்ளே வந்து ஹாஸ்பிட்டல். திருக்குமரன் நகரில் எந்த இடத்துலைங்க? ஆமாம், மணி மெடிக்கல் இருக்குது. ஆமாங்க. ஓகே, அவங்க வெளியே மெயின் ரோடு வந்துடுவாங்களா, இல்லை நாங்கள் அங்கே வர மாதிரி இருக்குமா? இல்லை, அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், அதனால் கேட்குறேன். வந்துடுவாங்க. சரி, ரைட்டு, ஓகே. எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் இன்னும் சௌரியம். சரி, ரைட்டு, ஓகே. நான் டிரைவிங் கிளாஸில் இருக்கேன். நான் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour உங்களுக்கு லைனுக்கு வரட்டுங்களா? ஓகே. ஆமாங்கக்கா, பட் லைசன்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு LLR போடணுங்க. அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டிரைவிங் வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரினா உங்களுக்கு நான் ஒரு 1/2 hour லைனுக்கு வரேங்க. ஓகே மனு.